தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி நீதியின் ஓலமிடும் கையெழுத்து போராட்டம். மன்னார் சிந்துஜா மரணம் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்களில் 3 கைது, விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. புங்குடுதீவில் அனாதரவாக கரையொதுங்கிய படகு, போலீசார் தீவிர விசாரணை. தேர்தலை இழுத்தடிக்கும் அரசாங்கத்தின் சதித்திட்டம், எழுந்துள்ள கண்டனம். முல்லைத்தீவில் ராணுவ முகாம் சென்ற இளைஞரின் கொடூர கொலை, அம்பலப்படுத்தும் கஜேந்திரகுமார் எம்பி. LTT பயங்கரவாதியான உங்கள் கணவர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எழுதிய கடிதத்தால் சர்ச்சை. விசேட அறிக்கையொன்றை வெளியிடவுள்ளார் ரணில். வலிந்து காணாமலாக்கப்படல்கள் குழுவின் 29வது கூட்டம் செப்டம்பரில் ஆரம்பம். வடகிழக்கிலிருந்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் பங்கேற்பதற்கு ஆயத்தம். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி தமிழர் தாயகம் எங்கும் நீதியின் ஓலம் எனும் போராட்டத்தின் வாயிலாக கையொப்பம் சேகரிக்கும் முயற்சி நடைபெறவுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே தாயக செயலணி அமைப்பினர் இதனை தெரிவித்தனர். விடுதலை போராட்டத்தின் காலத்திலும் சிங்கள பேரினவாதத்தினால் மனித படுகொலைகள் செய்யப்பட்டு அதுக்கான ஆதாரங்களை பெற்றும் இன்றும் உலக சர்வதேசங்கள் மௌனம் காத்து வருவது மனதுக்கு வேதனை தருகிறது. உடனடியாக இதுகளை நாங்கள் வருகின்ற ஐநா சபையினூடாக இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று நடத்துவதற்கு இருக்கும். அதற்கு முன்பு உடறக்கை ஒன்று இருக்கின்றது. உடறக்கைக்கு முதல்ல நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டியிருப்பதால் நீண்ட காலமாக நாங்கள் பேசவில்லை. உதவியாளர் எங்களை ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கின்ற இந்த விடுதலை போராட்டத்தின் காலத்தில் பாவம் செய்வது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று சொல்லி போட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அதாவது அனுராதபுரத்தில் துட்டகவி ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்து எல்லாருக்கு எதிரான போராட்டத்தை செய்து போட்டு அந்த வெற்றி மகுடம் சூடுவதற்காக அன்றைக்கு இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். அடுத்த நாள் எல்லாம் மிக சிறப்பாக மக்கள் எல்லாம் வாரம் பட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது துட்டகை 3 என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த அவருடைய அந்த இடத்துல இருந்து கொண்டு யோசித்து அங்கும் இங்குமா நடந்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் பெரிய ஆர்வத்தோடு இருக்கணும். துட்டகை 3க்கு உடனடியாக என்ன செய்ய போயிடும், மகுடம் சுட போயிடும். எல்லாரும் அடித்து லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொண்டு போட்டு அவருக்கான முடிவெடுக்க போயிடும். அதற்கு அங்கும் இங்கும் அலைஞ்சு கொண்டிருக்கிறேன், யோசிச்சு கொண்டிருக்கல இந்த செய்தி வந்து உடனடியாக அங்கே இருந்து அதாவது பௌத்த பீடத்துக்கு போகும். பௌத்தம் என்று சொன்னால் என்ன? பௌத்தம் என்றால் ஒரு பாவம் செய்யக்கூடாது. அப்ப அங்கும் இங்கும் போய் கொண்டிருக்கீங்க. உடனடி அங்கே இருந்து பிக்குக்கள் வந்து சொல்லிடம், மகனே ஏன் நீ இந்த நாட்டை ஆண்டுட்டாய், இந்த நாட்டை வெற்றியாக சூடியாச்சு, என்னத்துக்காக யோசிக்கிற? இல்ல, பௌத்தத்தில் ஒரு 5 அம்சங்கள் இருக்கின்றது. அதாவது என்னன்னு, பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, குடிவகையில் இருக்கக்கூடாது, பாலியல் வல்றோம் இருக்கக்கூடாது. இந்த நாளும் நான் செய்யல. ஆனால் ஒன்று மட்டும் செய்து விட்டேன், தமிழர்களை அழித்து விட்டேன், லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குடித்து விட்டேன். உடனடியாக அந்த பௌத்த பீடம் சொல்லுகின்றது. அதல்ல, அது சொல்லியிருக்கு, உலகத்தில் முழுடமும் சொல்லப்பட்டிருக்கு. பௌத்த பீடம் சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்யாதே, கொலை செய்யாதே, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இலங்கைக்கு சொல்ல, இலங்கையில் இருக்கிற தமிழர்களை கொண்டு குவித்து விட்டால் அது அந்த பாவம் தீர்த்துவிடும். 25வது மகா சங்கத்தினுடைய 25 அத்தியாயத்தில் எழுதப்பட்டிருக்குது. வழியா சுவாரஸ்யமாக வாய்ச்சி பார்க்கலாம். இன்றைக்கு அதைத்தான் அந்த சிங்கள பிள்ளைகளுக்கும் பாடகத்திர ரீதியாக மகவம்சம் ரீதியாக பல வடிவங்களில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைகளை பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில கோயிலுக்கு போய் அதைத்தான் இந்த 30,000 பிக்குகள் இருந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனைகளை மென்மேலும் ஊதி பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க சொல்றோம், பாவம் செய்யக்கூடாது. நான் குடிக்கல, நான் களவெடுக்கல, பொய் சொல்லல, பாலியலோடு இருப்பல, ஆனால் தமிழர்களை கொண்டு குவிக்க இந்த பௌத்தம் என்னத்திற்காக தமிழர்களுடைய தீர்வுல நீங்கள் மௌனம் காக்கின்றீர்கள்? இன்றைக்கு அதைத்தான் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் செய்திருக்கு.
வெளிப்படையாக இருக்குதான், வெளிப்படையாக புதைக்கப்பட்டிருக்கு. அரச ரீதியாக சிப்பாய்கள் இங்கே வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு, நாங்கள் எங்களோட மக்களோட, சிங்கள மக்களோட நாங்கள் வாழ தயாராக தான் இருக்கு. அதில் எந்த ஆனால் அது சரியான உரிமை, சிங்கள மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமை தமிழ் மக்களுக்கும் தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்தி தந்திருக்கிறோம். 20 வருஷம் 30 வருஷம் 76ஆம் ஆண்டு நடந்த காலத்திலிருந்து இவ்வரைக்கும் நாங்கள் மிகவும் தமிழர்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கோமே தவிர தமிழர்களுக்கான ஒரு உரிமை, தமிழர்களுக்கான ஒரு தேசிய உடைமையை பாதுகாக்க முடியாமல் இருக்கின்றோம். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் எங்களை உலக நாடுகளுக்கு எவ்வளவு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த செம்மணி படுகொலை ஊடாக இன்றைக்கு நாங்கள் எத்தனை வடிவத்தில், இன்றைக்கு எத்தனை முறையில் எத்தனை பெற்றோர்கள் ஐநா செயலாளர்கள் காலில் விழுந்தவேன மௌனம் காக்கக்கூடாது. இந்த 2025ஆம் ஆண்டோட தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வுக்கு வர வேண்டும். புதிய ஜனாதிபதிகள், புதிய அமைச்சர்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய தீர்வு கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமும் ஆசையும். இதை கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு வர வேண்டும் என்று நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை சந்தித்து ஊடக அறிக்கை ஒன்று வாசிக்க இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில பேர் ஒரு சில வார்த்தைகள் தொடங்கிய பிறகு நாங்கள் அந்த ஊடக அறிக்கையை உங்கள் முன் வாசிக்க தயாரிக்கிறோம். எங்களுடைய தேசம், எங்களுடைய மக்களுடைய இந்த போராட்டத்துக்கு அனைவரும் இன்னும் வருகின்ற நாங்கள் கிட்டத்தட்ட வருகிற 23/8/2025ஆம் ஆண்டு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். அதில் அனைத்து மக்களும், அனைவரும், சகலரும் ஒருதரும் தவறாமல் இதுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு, மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து மரியராஜ செந்துஜா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண் மரணத்துடன் தொடர்புடையதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட வைத்தியர் ஒருவர் உள்ளடங்கலாக 5 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ப. டெனீஸ்வரன் தெரிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரை செந்துஜாவின் அம்மாவும் எங்களோடு பயணித்திருக்கின்றார். தற்பொழுது இந்த இறந்த மருத்துவ கவலையினத்தினால் இறந்த சிந்துஜாவுக்கு ஓரளவு நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தருவாய்க்கு வந்திருக்கின்றோம். இது நான் நினைக்கின்றேன் இலங்கையிலேயே ஒரு முதல் விடயமாக இருக்க போகின்றது. இதனூடாக எங்களை பொறுத்த மட்டில், சிந்துஜாவின் அம்மாவை பொறுத்த மட்டிலும், அந்த குடும்பத்தை பொறுத்த மட்டிலும் இவர்களுக்கு தண்டனை வழங்கி இவர்களை வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இல்லை என்பதை இந்த தருணத்தில் சொல்ல விரும்புவதோடு ஆனால் அவர்களுடைய முக்கிய நோக்கம் அந்த மகதீஸ், சிந்துஜாவின் மகன் மகதீஸ் என்பவரின் எதிர்காலம் இருக்கின்றது. அவருக்கு தேவையான அனைத்து விடயங்களும் செய்யப்பட வேண்டும். அதே நேரம் அதாவது நாங்கள் கோயிலுக்கு அடுத்ததாக நாங்கள் நம்பி இருக்கின்ற ஒரு இடம் இந்த மருத்துவமனைகள். அங்கு செல்கின்ற பொழுது அவர்கள் எத்தனையோ வைத்தியர்கள் சரியாக சேவை செய்கின்றார்கள், இரவு புகழாக கஷ்டப்படுகின்றார்கள். அவ்வாறு கஷ்டப்பட்டு அவர்கள் செய்து ஒரு ட்ரீட்மெண்ட், மருத்துவ சிகிச்சை செய்து அது பயனளிக்காது இறக்கின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. நாங்கள் அதை குறை கூற முடியாது. ஆனால் நாங்கள் நம்பி செல்கின்ற பொழுது அவர்களுடைய கவலை இனத்தினால், இந்த நோயாளிகளை சரியாக கவனிக்காததனால் ஒரு மரணம் ஏற்படும் எனில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது கடந்த காலத்தில் பெரிய ஒரு விடயமாக, ஒரு எழுச்சியாக எல்லோரும் சேர்ந்து இந்த விடயத்தில் ஈடுபட்டிருந்தோம். தற்பொழுது வரை இந்த தொடர் நடவடிக்கை இருந்திருக்கின்றது. நாங்கள் இதுதான் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு அது அதை ஒரு தொடர் நடவடிக்கையாக சென்று ஒரு முடிவை பெறும் வரையில் எங்களுடைய சில போராட்டங்கள் இருப்பதில்லை. ஆனால் ஒரு நீதிமன்றம் ஊடாக இதை நாடி சரியான விடயத்தை, ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டோம். என்னோடு சேர்த்து இன்னும் ஒரு சில சட்டத்தரணிகள் ஈடுபட்டிருந்தார்கள். இன்று முக்கியமாக இப்பொழுது இந்த விடயத்தை சொல்ல வேண்டிய ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்த தொடர் நடவடிக்கையினால் ஒரு எங்களுக்கான நீதி உடனடியாக கிடைக்காவிட்டாலும் தற்பொழுது கிடைக்கின்ற தருவாயில் இருக்கின்றது. இன்று இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கின்றது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. இதில் அதிகமான இரத்த போக்கு வந்ததனால் தான் இந்த இறப்பு நிகழ்ந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மருத்துவ அறிக்கை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஆனால் அதை வைத்துத்தான் தற்பொழுது இலங்கை தண்டனை சட்ட கோவை 298 கீழ் குறித்த சம்பந்தப்பட்டவர்கள் சந்தேக நபர்களாக கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து தற்பொழுது இன்றைய தினம்
3 நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது சிந்துஜாவின் சார்பில் பல்வேறு விண்ணப்பங்கள் செய்திருந்தோம். அந்த நடந்த விடயங்கள் அனைத்தையும் கௌரவ நீதிவான் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். அதன் பின்னர் அந்த 3 சந்தேக நபர்களும், அதாவது ஒரு தாதி, நர்ஸ், அதே போன்று 2 மிட்வைஃப்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது வருகின்ற 12ஆம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு தாதி நர்ஸ் ஒருவரும் வைத்தியர் ஒருவரும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த வழக்கில் 5 சந்தேக நபர்கள் பி அறிக்கையில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் இன்றைய தினம் எங்களுடைய விண்ணப்பமாக இருந்தது, அதாவது இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய அந்த 2 சந்தேக வைத்தியரையும் நர்ஸையும் கைது செய்யுமாறு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கௌரவ மன்றில் அவர்களை முன்னிலைப்படுத்துமாறு கோரிக்கை விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். ஆகவே அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள். இந்த தருணத்தில் என்னுடைய முக்கிய விடயமும் சொல்ல வருகின்ற விடயமும் அதே போன்ற சிந்துஜாவின் குடும்பத்தின் நிலையும் இதுதான். அந்த மகதீஸ் என்ற தற்பொழுது ஒரு 10 நாள் என்று நினைக்கிறேன், அவருக்கு 1 வயதாகி, அந்த 1 வயது சிறுவனுக்கு அவருடைய எதிர்காலத்தை நல்ல முறையில், அவருடைய கல்வி, அவருடைய எதிர்காலத்தை நாங்கள் சரியாக கொண்டமைக்க வேண்டும், கட்டியமைக்க வேண்டும். அதற்கு இவர்களினால் உரிய நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும். இது ஒரு குற்றவியல் வழக்காக இருந்தாலும் அவர்கள் உரிய நஷ்ட ஈடு இந்த வழக்கில் கொடுப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிவில் நடவடிக்கைக்கு செல்லாது அதை பெற்றுக்கொள்வோம். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் சிவில் சட்ட நடவடிக்கைக்கும் செல்வதற்கு இருக்கின்றோம். அதே நேரம் இந்த மருத்துவ கவலை, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒன்று நடைபெறும் என்று சொன்னால் அது யாராகவும் இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், அல்லது அங்கு வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம். யாரும் இவ்வாறு கவலையினமாக நாங்கள் செயற்பட்டால் சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். ஆகவே இவ்வாறான பிரச்சனை, இவ்வாறான பாரதூரமான விளைவுகள் இருக்கின்றது என்பதன் ஊடாக ஒரு சீரான அவ்வாறான ஒரு பயம் இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் உங்களை நம்பி வருகின்றோம், நீங்கள் சேவை செய்கின்றீர்கள், ஒரு சிலர் அசட்டைத்தனமாக விடுகின்ற இந்த கவலையினத்தால் தான் இந்த உயிர்கள் போயிருக்கின்றது சிந்துஜாவில். இனிமேலும் இவ்வாறான உயிரிழப்புகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்கின்றது. தயவு செய்து உங்களை பழி வாங்க வேண்டும், உங்களை வேலை இல்லாமல் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதல்ல நோக்கம். எதிர்காலத்தில் உங்களை நம்பி வருகின்ற அனைத்து நோயாளர்களையும், அனைத்து இந்த உங்களுக்கு பிள்ளை மகப்பேற்றுக்காக வருகின்றவர்களையும் தயவு செய்து கரிசனையோடு அவர்களை பாருங்கள். எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் இருக்கின்றது. ஆகவே ஒரு உயிர் போகின்ற பொழுது, எங்களுடைய கவலையினத்தால் ஒரு உயிர் போகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மருத்துவ சேவையில் இரவு பகலாக கஷ்டப்பட்டு மக்களுக்கு சேவை செய்கின்றவர்களை நான் வாழ்த்துகின்றேன், நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து இந்த விடயம் ஒரு முன்னுதாரணமாக எதிர்காலத்தில் இவ்வாறான மருத்துவ கவலையினத்தினால் யாரும் இறந்துவிடக் கூடாது. உங்களை நம்பி வருகின்றவர்களுக்கு நல்ல சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு கடற்கரை பகுதியில் ஆட்களற்ற நிலையில் மீன்பிடி படகொன்று நேற்றைய தினம் இரவு 7 மணியளவில் கரையொதுங்கியுள்ளது. ஆட்களற்ற நிலையில் படகினுள் மீன்பிடி வலைகளுடன் படகு கரையொதுங்கிய நிலையில் சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்றுறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து படகு தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி 2வது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கைக்கு எதிராக 7வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வழிச்சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்களும் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் தீவு பகுதியில் 2வது கட்டமாக காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் தள்ளாடி சந்தை மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகள் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகர பகுதிக்கு பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது. எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வழிச்சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகள் மூலம் நேற்றைய தினம் வருகை தந்து குறித்த போராட்டத்திற்கு வழிச்சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டு தமது
தமது ஆதரவை வழங்கினர். குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களினால் கடற்றொழிலாளர்கள் பாரிய அளவில் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள், குறிப்பாக வயோதிபர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் காற்றாலை கோபுரங்கள் அமைத்ததன் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளினால் அண்மையில் ஏற்பட்ட மழை காரணமாக பேசாலை கிராமம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பாரிய வெள்ள நீர் தேங்கிய நிலையில் அவற்றை கடலுக்குள் செலுத்த தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் அந்த மக்கள் தெரிவித்தனர். மன்னார் தீவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கனிய மணல் அகழ்வுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் எனவும் மன்னார் தீவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் குறித்த இரு திட்டங்களையும் நிறுத்த ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மன்னார் நகர சுற்றுவட்டத்தில் இருந்து பதாதைகளை ஏந்தியவாறு மாவட்ட செயலக பிரதான வீதியூடாக சென்று மீண்டும் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்ததன் பின்னர் நகர சுற்றுவட்ட பகுதியில் தமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வந்தனர். மாகாண சபை முறைமை தொடர்பான விடயத்தில் தேர்தல் முறைமையை இழுத்தடிப்பது அரசாங்கத்தின் சதித்திட்டம் என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைரட்னம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக கடந்த காலத்தில் எல்லை நிர்ணய குழு சில வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டு அவர்களின் அறிக்கைகளை பெற்று மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக பல ஏற்பாடுகள் நடைபெற்றன. 2025ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் தொடர்பான பிரேரணைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் புதிய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடாத்திவிடக் கூடாது என்பதற்காக இழுத்தடிப்பு செய்கின்றதா என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு மக்கள் பிரதிநிதிகள் எதிர்காலத்தில் மிகவும் சிறப்பாக சேவையாற்றுவதற்காக சிந்தித்திருக்கின்ற நிலையில், குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அதிகார பரவலாக்கம் மற்றும் அதிகார பங்கீட்டுடன் சம்பந்தப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்பது வடக்கு கிழக்கு மக்களது பெரும் அபாவாக இருக்கின்றது. தமிழ் மக்களின் அதிகார பங்கீடு, அதிகார உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும். கிழக்கு மாகாண சபை பல வருடத்திற்கு முன்னர் தேர்தல் நடத்தப்பட்டன. அதே போன்று வடக்கிலும் நடத்தப்பட்டது. ஆனால் மிகவும் விரைவாக மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அல்லது அவரது பணியாளர்கள் எவரும் போலீசாரின் கைதுகள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளில் தேவையற்ற செல்வாக்கை செலுத்தவோ அல்லது தலையிடவோ மாட்டார்கள் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சகம் இதனை அறிவித்துள்ளது. போதைப் பொருட்களை எதிர்த்து போராடுவதற்கும் பாதாள உலகத்தை ஒழிப்பதற்கும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஹெரோயின் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபரை விடுவிக்கும் முயற்சியில் அமைச்சரின் செயலாளராக ஆள் மாறாட்டம் செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை 2025 ஜூலை 8ஆம் தேதியன்று கைது செய்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான இளைஞர் மரணம் ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு ராணுவ முகாமிற்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியதில் காணாமல் போன இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ராணுவம் தொடர்ந்தும் அதே இனப்படுகொலை வரியில் இருக்கின்ற வரைக்கும் முல்லைத்தீவில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் மக்களிற்கும் பாதுகாப்பு இருக்கப் போவதில்லை. ஒரு ராணுவ சிப்பாய் 2 பொதுமக்கள் என்ற அடிப்படையில்தான் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். அங்கு கொலை நடந்தால் கூட ராணுவத்திற்கு தெரியாமல் நடக்க முடியாத நிலைதான் காணப்படுகின்றது. ராணுவத்தினரை முழுமையாக பொறுப்பு கூற வைக்கின்ற வரைக்கும் ராணுவத்தால் இனப்படுகொலை, மனித குலத்திற்கு எதிரான குற்றம், போர்க்குற்றங்கள் போன்றவற்றில் ஈடுபட்ட முழு பேரும் அதிலிருந்து முழுமையாக அகற்றப்படும் வரையிலாவது அந்த ராணுவம் வடக்கு கிழக்கிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்கு காரணம் எங்களிற்கு ஏதோ விசர் என்பதற்காக இல்லை. அவர்கள் அங்கிருக்க கூடாது. அந்த மக்களிற்கு அவர்கள் அங்கிருப்பதே ஒரு ஆபத்து. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை, அவ்வாறு எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவர் ராணுவ முகாமிற்கு சென்ற பிறகுதான் அவரை கொலை செய்து குளத்தில் போட்டிருக்கின்றார்கள் என அங்கிருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ராணுவம் தொடர்ந்தும் அதே இனப்படுகொலை வரியில் இருக்கின்ற வரைக்கும் முல்லைத்தீவில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் மக்களிற்கும் பாதுகாப்பு இருக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.
மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் அண்மையில் மாவட்டத்தில் சுகாதார உத்தியோகத்தர் ஒருவருக்கு எழுதிய கடிதம் பரவலாக எதிர்ப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த கடிதமானது குடும்ப நல சுகாதார அலுவலரான இன்பராசா விஜயலட்சுமி என்பவருக்கு எதிராக எழுதப்பட்டுள்ளது. அதில் அவரது கணவர் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளியாக உள்ள நிலையில் அவரை குறித்த கடிதத்தில் இணைத்து எல்டிடி பயங்கரவாதி என குறிப்பிட்டு கடிதத்தை எழுதி அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் எல்டிடி பயங்கரவாதி என குறிப்பிட்டுள்ளமை விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு எதிராக அவருடைய பணியாளர்கள் தொடர்ந்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். பலரை பழிவாங்கும் நோக்குடன் அவர்களுக்கு இடமாற்றம் வழங்குதல், மாதாந்த சம்பளத்தை நிறுத்தி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இவரால் சுமார் 10க்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் வடமாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளிநாடு சென்றுள்ளமையால் அவர் நாட்டிற்கு திரும்பிய நிலையில் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரம்சிங்கே இன்று விசேட அறிக்கையொன்றை வெளியிடவுள்ளார். இளைஞர் சமூகங்கள் தொடர்பான தற்போதைய நெருக்கடி நிலைமை குறித்து அவர் விசேட அறிக்கையொன்றை வெளியிடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தை நிறுவுவதில் முன்னோடியாக கருதப்படும் ரணில் விக்ரம்சிங்கே அதன் ஆரம்பகால நோக்கங்கள் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் இளைஞர் சங்கங்களின் கட்டமைப்பு அவரது ஆட்சி காலத்தில் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்து விசேட அறிக்கையொன்றை வெளியிடவுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் 29வது கூட்டத்தில் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் சார்பில் ஓரிரு பிரதிநிதிகள் கலந்து கொள்வதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கி வரும் கிளை கட்டமைப்புகளில் ஒன்றான வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான குழு என்பது சகல நபர்களையும் வலிந்து காணாமலாக்கப்படல்களில் இருந்து பாதுகாத்தல் தொடர்பான பிரகடனமானது அதனை ஏற்று கையெழுத்திட்டுள்ள உறுப்பு நாடுகளால் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை கண்காணிப்பதற்கான சுயாதீன நிபுணர்களை உள்ளடக்கியதொரு கட்டமைப்பாகும். மேற்படி வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான குழுவானது அதன் உறுப்பு நாடுகளால் முன்மொழியப்படும் 10 உறுப்பினர்களை உள்ளடக்கியிருக்கும். இக்கட்டமைப்பின் 29வது கூட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாகி அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்படல் விவகாரம் கையாளப்படும் முறைமை, அதனுடன் தொடர்புடைய கட்டமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், பாதிக்கப்பட்ட தரப்பினரின் நிலைப்பாடு என்பன தொடர்பில் தெளிவுபடுத்தி அரச கட்டமைப்புகளின் சார்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் என்பனவும், சிவில் சமூகத்தினரின் சார்பில் கொள்கை ஆய்வுக்கான அடையாளம் நிலையம், சர்வதேச மன்னிப்பு சபை, தமிழ் உலகம் அமைப்பு, கிழக்கு சமூக அபிவிருத்தி மையம், இனத்துவ கற்கைகளுக்கான சர்வதேச நிலையம், பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளும் தமது அறிக்கைகளை இக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளன. அதற்கமைய வலிந்து காணாமலாக்கப்படல் விவகாரம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிப்பதில் பாதிக்கப்பட்ட தரப்பினர், சிவில் சமூக அமைப்புகள், தேசிய மனித உரிமைகள் கட்டமைப்புகள் வழங்கியிருக்கும் பங்களிப்பை தாம் பெரிதும் வரவேற்பதாக வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான குழு தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்தில் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் சார்பில் ஓரிரு பிரதிநிதிகள் கலந்து கொள்வதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. மாகாண சபைகளுக்கான தேர்தலை அனுர அரசாங்கம் தாமதமின்றி உடனடியாக நடாத்த வேண்டும். இதில் எந்தவிதமான காரணங்களை கூறுவதற்கு இடமளிக்க முடியாது என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் மாகாண சபைகளுக்கு பகிரப்பட்ட அதிகாரங்களும் வரையறைகளும் எனும் தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தமிழ் மக்கள் தங்களுக்கான அதிகார பகிர்வை பெற்றுக் கொள்வதில் ஏமாற்றப்பட்டே வந்திருக்கின்றார்கள். தற்போது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது. அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து 10 மாதங்கள் கடந்துள்ளன. அவர்கள் தங்களை இடதுசாரி சிந்தனைவாதிகளாகவே மக்கள் மத்தியில் காண்பித்துள்ளார்கள். தாம் பொதுமக்களை சமத்துவமாக நடத்துவதாக வாக்குறுதி அளித்தார்கள். தேர்தலுக்கு முன்னதாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும், அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும்,
மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடாத்தப்படும். தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் உள்ளிட்ட விடயங்களில் வாக்குறுதிகளை அளித்து பட்டியலிட்டிருந்தார்கள். அவ்வாறு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்று உரையாற்றும் நிலைமையில்தான் இருக்கின்றோம். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் மீண்டும் எல்லை நிர்ணயம் பற்றி பேசுகின்றார். அந்த வகையில் தற்போது மாகாண சபைகளுக்கான தேர்தல் எப்போது நடைபெறும் என்பதே தெரியாது போயுள்ளது. மாகாண சபைகள் முறைமையை பொறுத்தவரையில் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வின் இறுதி வடிவமல்ல என்பதே எமது நிலைப்பாடும் கூட. ஆனால் உள்ளூராட்சி மன்றங்கள் போன்று மாகாண சபைகள் ஊடாக முன்னெடுக்கக்கூடிய விடயங்களை செயற்படுத்த வேண்டும். அதே நேரம் அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டுள்ள விடயத்தினை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்ற விருப்பமின்மைக்கு இடமளிக்க முடியாது. நாங்கள் தொடர்ச்சியாக மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடாத்த வேண்டும் என்பதை அரசாங்கத்திற்கு அழுத்தம் அளிக்க வேண்டும். புதிய அரசாங்கம் ஒன்று ஆட்சியில் அமர்ந்து முதலிரு வருடங்களுக்குள் புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும். அதன் பின்னர் காலம் கடந்து செல்கின்ற போது புதிய அரசியலமைப்பு போன்ற விடயங்களை முன்னெடுப்பது என்பது மிகவும் கடினமான பணியாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனை விடவும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் நாம் பொருளாதார ரீதியாக எம்மை கட்டமைக்க வேண்டியது ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இளைஞர் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அனைவரும் புலம்பெயர்ந்த பின்னர் சமஷ்டி அடிப்படையில் தீர்வொன்று கிடைத்தாலும் அதனை பயன்படுத்துவது யார் என்ற கேள்வி உள்ளது. அவ்வாறான நிலையில் நாங்களும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடாத்துவதற்கான கோரிக்கை முன்வைப்பதனூடாக இருப்பதை தக்க வைத்துக் கொண்டு அடுத்த கட்டம் நோக்கி செல்ல முடியும். எனவே மாகாண சபைகளுக்கான தேர்தல் என்பது உடனடியாக நடாத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் அரசாங்கம் தமது விருப்புக்கு ஏற்றவாறு எமது மக்களையும் நடத்தும் நிலைமையொன்று துரதிருஷ்டவசமாகும் ஆபத்து உள்ளது என்றார்.